உட்காந்துருக்கேன். அப்போ தான் எனக்கு இந்த கேள்வி வந்து, நீ கேட்ட கேள்வி வந்தது. எல்லாரும் உள்ளே போயிட்டா பேண்ட் போட்டோம், நீ வெளியே தானே உட்காந்துருக்கிற என்ற மெசேஜ் நீ திருப்பி கேட்குது. இந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கினா இது ஜெயிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஏதோ நல்ல விளம்பர கம்பெனி பார்த்து எடுத்து பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே தங்கிட்டேன். நிறையா விளம்பர கம்பெனிக்கு போய் எனக்கு ஒரு வேட்டிக்கு விளம்பரம் எடுக்கணும்னு எல்லாம் கேட்குறேன். வேட்டி கட்டினாங்கன்னு ஒரு பாமர மக்கள் மேக்ஸிமம் ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு, அதுக்கு மேலே ஒரு டிவி ஸ்டே வச்சிருப்பாரு, ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பார். இதுதான் வேட்டி கட்டோட இமேஜ் இருந்தது. அதை உடைக்கணும் அப்படின்ட்டு அந்த சல்யூட் ராமராஜ் எடுத்தேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவர் இறங்குறாரு. இறங்கணுன்னா எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே விட மாட்டேங்கிறாரு செக்யூரிட்டி, முடிஞ்சு ரிசீவ் பண்ணுறாரு அவர். அங்கே உள்ளே போனோன்னே வந்து ரிசப்ஷன் போக்குவரத்து எல்லாமே வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. எல்லாருமே மீட்டிங் ஹால் போனோன்னே உலகத்தில் இருக்க அத்தனை ஆளுமே வந்து கோட் சூட் போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் வேட்டியோடு போகிறாரு. அத்தனை பேர் எழுந்திரிச்சு அவருக்கு சல்யூட் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறாங்க. இப்படி லைஃப்பில் நடந்த அத்தனை நெகட்டிவுமே அந்த ஒரு கான்செப்டில் பாசிட்டிவ் மாற்றி எடுத்து சல்யூட் ராமராஜ் இந்த கதையை திருப்பி சொல்கிற போது அந்த நெகட்டிவில் உடஞ்சி பாசிட்டிவாக மாறிடுச்சு.